ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்லுன்னு சூப்பரான ஹெல்தியான ஒரு மாம்பழ பாயாசம் தான் செய்ய போகிறோம். மற்ற பாயாசத்தை விட டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு தடவை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி. இந்த ஹெல்தியான பாயாசம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு பவுலில் 3/4 டேபிள் ஸ்பூன் சியா சீட்ஸ் சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சப்ஜா விதை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணி சேர்த்து 2-3 நிமிஷத்துலேயே இது நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சேமியா சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்குங்க. இந்த சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இதில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேமியாவை நல்லா வேக வச்சுக்குங்க. சேமியா வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணி ட்ரை ஆயிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்குங்க. சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு பவுலில் 2.5 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்குங்க. அரை கப் பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இந்த பாயசம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததாகவும் இனிப்பாகவும் இருக்கணும். நல்லா கழுவி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதில் அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சுத்தமான வெல்லமாக இருக்கணும். வெல்லத்தோட டேஸ்ட் பிடிக்கலன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூட 6 ஐஸ் கியூப் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. இப்போது இந்த மாம்பழத்தில் இருக்கிற நாரெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் சேர்த்துருங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த சின்ன சின்ன நார் எல்லாமே தனியாக வந்துடும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சேமியா வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். சேமியா வெந்திருக்கான்னு இப்போ செக் பண்ணி பாருங்கள். சேமியா இந்த மாதிரி முழுசாக இருக்கணும், குழஞ்சி போயிடக்கூடாது. அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்குங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. பால் பொங்கி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நல்லா கலந்து விடுங்க. மேலே வர அந்த ஆடை எல்லாமே அந்த பாலோடையே சேர்த்துருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ இதை நல்லா கொதித்து திக்காக வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க.
ஏலக்காய் தூளுக்கு பதிலாக உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இது நல்லாவே ஆறியிருக்கு. இப்போ இதை நீங்கள் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் மாம்பழத்தோடு சேர்த்துக்கலாம். இல்லைனா இப்படியே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மாம்பழத்தோடு சேர்த்துருங்க. ஊற வச்சுருந்த சியா சீட்ஸை இது கூட சேர்த்துக்குங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. நிறைய சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐஸ் கட்டி சேர்த்துருக்கிறதுனால சில்லுன்னு தான் இருக்கும். நல்லா சில்லுன்னு சூப்பராக மாம்பழ பாயாசம் தயாராகிருச்சு. மேங்கோ ஃப்ளேவரோட சில்லுன்னு இதை சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மேங்கோ சீசன் அப்போ மட்டும்தான் இதை செய்யணுன்ட்டு இல்லை, நம்ம இது எப்போ வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தான். இனிப்பான மேங்கோவோட பல்ப்பை மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 8 மாதம் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாம்பழத்தில் செய்கிற எல்லா டிஷ்ஷுமே இதில் நம்ம செஞ்சுக்கலாம். ஊற வச்சிருந்த சியா சீட்ஸை இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே போட்டு விடுங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். வேண்டானா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் மட்டும் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட வர வரைக்கும் பாய்.